ஹாய் வணக்கம் நண்பர்களே. இது என்னோடய சண்டே ரொட்டீன். பயங்கர கூலிங் ஆரம்பிச்சிருச்சுங்க. சடனாக இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ம 12 13 அந்த ரேஞ்சில் போயிடுச்சு. சடனாக 14. பிள்ளைங்களுக்கும் லீவு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அவங்களுக்கு வேறு சொல்லிக் கொடுக்கணும். காலையிலேருந்து உட்காந்து சொல்லிக் கொடுத்தோம். லஞ்ச் சமைக்கிறதே வந்து 1:00 தான் ஆரம்பித்தேன். ஏன்னா லஞ்ச் அவர் வரல. நம்ம பிள்ளைங்களுக்கு மார்னிங் ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்துட்டு லஞ்ச் லேட்டாக வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் தான் வந்தார். வந்த உடனே மறுநாள் வந்து நேஷ்னல் டே ஹாலிடேயில் க்ரில் போடலாம் வெளியில் போய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கலான்ட்டு அல்லன்வார் போயிருந்தோம். செம குளிர், வெளியிலே போகக்கூடாது, போர்வையை போத்திட்டு வீட்டுக்குள்ளே உட்காரணுன்னு தான் ஆசை. பட் போக வேண்டிய கட்டாயம். நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், சிக்கனும் க்ரில்லும் அந்த மிஷின்ஸ் வேலாம். இவர் நீ வாப்பா எனக்கு தெரியாதுன்ட்டார். சரின்ட்டு போனால் சரியான குளிர். ஃபுல் கவரில் தான் போனேன். ஒரு பாட்டி ரேஞ்சில் எல்லாத்தையும் போற்றி சால்வோட அல்லன்வாரில் போய் தேடினா நாங்கள் தேடினா எங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கிடைக்கல. ஒன்று எலக்ட்ரானிக், அதாவது கரண்ட்டில் சப்ளை பண்ணி வர மாதிரி இருந்தது, இல்லைனா ஃபேன் டைப்பில் இருந்தது. இதை வச்சு என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், அந்த ஃபேன் நல்லாயிருக்கு, வாங்க வெயில் காலம் பார்க் போனாலும் சுற்றி விட்டு அப்படியே காற்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். செட் ஆகலைன்னு அன்சா கேலரி போனார். அன்சா கேலரியில் ஒன்றே ஒன்று அவர் நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது ஒரே ஆகலை. செமையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அன்சா கேலரியில் நேஷ்னல் டேக்காக. அந்த ஹார்ட்லாம் போட்டு நான் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அங்கே போய் சிக்கன் எல்லாம் நாளைக்கு கொண்டு போகிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோங்க. எங்கே போனோம்? ஆனால் குழந்தைங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு குளிரும் தெரில, ஒன்றும் தெரில. போனதை விட்டுட்டு இவங்க டென்ட்டு வேணும்ப்பா, அது வேணும்ப்பான்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த டென்ட் வாங்கணுன்னு எங்கள் அழகர் கோயில் போகும்போது தான் இது ஆசையாக இருக்கும், இந்த வாங்கிட்டு போனால் யூஸ் பண்ணலாமேன்ட்டு. இதெல்லாம் 7 சம்திங் தாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. வாங்க சொன்னால் நான் கூட அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன், வாங்குங்க பாவம் அவங்க ஆசைப்பட்றாங்க. 7 சம்திங் 11 சம்திங் 19 சம்திங்னு சம்திங் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பார்க்க. என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்தாங்களா, அவங்களும் கேட்டாங்க. நான் கூட இந்த மாதிரி இந்த ரேட்டில் இருக்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பா, ஆனால் உன் ஹஸ்பண்ட்டை சொல்லாத, என் பேரை சொன்னால் நீ போன இடத்துக்கு உன் வேலையை பார்த்துட்டு வர மாட்டியா, எதுக்கு நீ ஃபோட்டோ எடுத்து போடுறேன்னு அவரும் திட்டுவார். என்ன பண்ணுறது? நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஆன் த வேல ஃப்ளோவில் நடந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க டென்ட்டு கேட்டானுங்க, என்னென்னமோ எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. நாங்கள் பார்க்க வந்தது ஒன்று, இவங்க எக்ஸ்ட்ரா என்னென்னதே கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க நியூட்ரலாக ப்ரெட்டு என்னென்னமோ ஸ்நாக்ஸு சிக்கனு சமைக்கிறதுக்கு நான் கொண்டு போகிறதுக்கு நான் 2 சிக்கன் வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்னும் 2 வந்து வீட்டுக்கு சமைக்கிறதுக்கும் வாங்கிட்டு சேர்த்து அப்புறம் நான் 3 சிக்கன் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ரெடியானதையும் வாங்கிட்டு வந்துட்டார். ஐயோ இவ்வளோ சிக்கனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 3 சிக்கன் பார்சலும் 1 சிக்கன் உள்ளே வச்சுட்டு போயிட்டோம். மீதி அன்றைக்கி அப்போ என்னமோ க்ரில் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை தான் சூடு பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு ஆனால் அதுக்கப்புறம் தாங்க வந்து எடுத்து வச்சேன் மறுநாள் போகிறதுக்கு. சரியான வேலை இருந்தது. அவ்வளோ ஒவ்வொன்றையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் ஒன்று நினச்சி போனோங்க, இவங்க இந்த பில் கவுண்டர்கிட்ட வந்து நான் வழக்கம் போல் இந்த வெஜிடபிள் கீ வாங்கி 1 வாரத்தில் பெரிய பாக்ஸ் வாங்கினே தீர்ந்து போச்சு. அப்புறம் நாங்கள் ஒன்று நினச்சி போனால், ஆனால் இவங்க வேறு ஷாப்பிங் பண்ணுறாங்க, ஏகப்பட்டது வாங்கிட்டாங்க. பில் போடுற பக்கத்தில் மட்டும் நான் நிற்கவே மாட்டேங்க, அப்படியே அந்த இடத்துல இருந்து மூவ் ஆயிடுவேன். அப்புறம் பே பண்ணிவிட்டு கீழே இறங்கி அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன் ஸ்பேஸ் அன்சா கலரில் சரியான ஒரு புகை மாதிரி நம்மளை அப்படியே உள்ளே தள்ளுது. அந்த அளவுக்கு குளிருங்க. என்ன டெம்பரேச்சர்னு பார்த்தா 12. ஐயோயோ என்னடா மார்னிங்லாம் பார்த்தா 12 13 அப்படி தான் இருந்துச்சு. 12 மணிக்குமே, அதாவது 12 PM பார்த்தா என்ன இருந்ததுன்னா 14 13 அப்படி தான் இருந்துச்சு. ஐயோ நாளைக்கு எப்படி முடியுமா முடியாதா, தேவையெல்லாம் பிளான் பண்ணிட்டோமோன்னு பயம். வீட்டுக்கு வெளியிலலாம் பார்த்தா சரியான கூலிங், அதாவது விசிபிலிட்டியே இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது. தூரத்துலலாம் பில்டிங் இதெல்லாம் தெரியவே இல்லை. ஒரே புகை மூட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எல்லாமே புகை மூட்டமாக தாங்க இருந்துச்சு. அதில் ஐஸ்கிரீம் வண்டி வேறு போச்சுட்டே, இந்நேரத்தில் எவன்டா ஐஸ்கிரீம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு நினச்சிட்டு பார்த்தா டெம்பரேச்சர் 12ங்க.